Hi friends, welcome to Pan and Pots. இன்னைக்கு நம்ம Pan and Pots சேனல்ல குயிக்கா ஒரு ரெசிபி பார்க்க போறோம். ரோட்டு கடை ஸ்டைல்ல ஒரு கார சட்னி, அதாவது தக்காளி யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கார சட்னி நம்ம அரைக்க போறோம். இந்த கார சட்னியுமே ரொம்ப குயிக்கா நம்ம அரைச்சிடலாம். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, அதுக்கு அப்புறமா சப்பாத்தி எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு உங்களுக்கு 5 தக்காளி தேவைப்படும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாத தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் புளி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து நாட்டு தக்காளி எடுக்கிறீங்க அப்படின்னா புளி வந்து சேர்க்க தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் போதும். இந்த மாதிரி மீடியம் சைஸாக இருந்தது அப்படின்னா பாதி எடுத்தால் போதும். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15லேருந்து 20 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறோம். இது வந்து வறுக்காத பச்சை காஞ்ச மிளகா. நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக இதில் புளி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளியை சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த சட்னிக்கு நீங்கள் வந்து தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. தக்காளியில் இருக்க ஈரப்பதமே போதும் நம்மளுக்கு. ஸோ இப்போ தக்காளியை சேர்த்துட்டு நல்ல நைஸான சட்னியை அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு சட்னி வந்து அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த சட்னிக்கு வந்து ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சட்னி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். உங்களுக்கு சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் அது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 3 நிமிஷம் பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி அப்படின்றனால உங்களுக்கு ரொம்ப தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஒரு மூடி போட்டுட்டீங்க அப்படின்னா தெறிக்காமல் உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும். இப்போ பாருங்கள், சட்னி நம்மளுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. சூப்பராக ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா. இன்னும் வந்து ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். உங்களுக்கு சூப்பராக தொக்கு மாதிரி ரெடி ஆயிடும். இந்த சட்னியை இன்றைக்கி நான் வந்து தோசை கூட சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லா விதமான டிஃபன் ஐட்டத்து கூடயும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சட்னி நம்மளுக்கு தயாராகிடுச்சு. நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இறக்கிடலாம். அதிகபட்சம் இது வந்து 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிடும். ஸோ இந்த சட்னி வந்து 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பேன் அண்ட் பாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபிஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பேன் அண்ட் பாஸ், ஃபியூல் ஃபார் லைஃப்.